ஒரு மனம் உள்ள ஃபுட்டை பார்க்குறப்ப நம்மளுக்கு எச்சில் ஊர்னுச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற உணவும் சரியில்லை, செரித்தலும் ஒழுங்காப்படுத்தலை சார் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவுலையோ மற்ற எதில் சாப்பிட்டாலும் அதில் கிருமிகள் இருந்துச்சுன்னா, வைரஸ் இருந்துச்சுன்னா, பாக்டீரியாஸ்னா அதை வந்து அழிச்சிடும். நீங்கள் சாப்பிடுவது வந்து மென்று அரைச்சி சாப்பிடுங்க, பாதி அளவே மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை பாத்ரூம் போகணும். சிலவங்க அந்த பக்கமே போகிறது கிடையாது. அப்போ மலச்சிக்கல் வரத்தானே செய்யும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம், அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து செரிமான மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஏன் மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்தாலே மற்ற நோய் வரவே வராது. அப்போ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்க, அந்த உணவு எடுத்துக்கிறையில் அது எப்படி செரிக்குது, செரிச்சதில் வந்து என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, அது எப்படி உறிஞ்சப்படுகிறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு செரித்தல் வந்து எங்கே ஆரம்பிக்குன்னு சொன்னால், நம்முடைய வாயிலே ஆரம்பிச்சிடும். ஸோ வாயில் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால், நம்ம உணவை வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதை மென்று அரைச்சி சுவைச்சி நம்மளுடைய எச்சில் இருக்குல்ல, அது நல்லா சேர்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணற்ற இந்த எச்சில் இருக்கு இல்லையா, எச்சிலில் 80 வகையான உயிர் சத்துக்கள் இருக்கிறது. அதனால் இந்த எச்சிலை நீங்கள் அரைச்சி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது வந்து கலந்துடும். அது வந்து கலந்து செரித்தலுக்கு உதவி பண்ணும். இப்போ எச்சில் மிக முக்கியமா அப்படின்னா மிக முக்கியமானது. இப்போ உங்களுக்கு வந்து பிரியாணியை கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து எச்சில் ஊறணுமா ஊறக்கூடாதா? ஊறணும். ஓகேவா? அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாச்சும் கொண்டாந்து வைக்கிறாங்க, அப்போ எச்சில் ஊறணும். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எச்சில் ஊறுவது என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் நல்லா வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபுட்டை பார்க்குறப்போ, ஒரு மனம் உள்ள ஃபுட்டை பார்க்குறப்போ நம்மளுக்கு எச்சில் ஊறுனுச்சுன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ரொம்ப காய்ச்சல் கிடக்கிறாரு, ஜுரத்தில் பார்த்துருக்காரு, அவர்கிட்ட போய் பிரியாணி கொடுத்தா அவர் எச்சில் ஊறுமா? அவர் நம்ம தட்டி விட்டுருவார். அப்போ அது பிடிக்காது. அப்போ ஒரு இயல்பு நிலையில் இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த எச்சில் வந்து சுரக்கும். அது மிக மிக முக்கியமானது. இங்கே நாங்கள் மென்று அரைச்சி சோச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% செரித்தல் இங்கே நடந்துடும். இது நடந்ததுக்கு பிறகு அடுத்து வந்து ஸ்வாலோ பண்ணுறோம், முழுங்குற உடனே அந்த உணவு எங்கே போகுது? ஸ்டமக்குக்கு போகுது. ஸோ ஸ்டமக்கு இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டமக்குக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டமக்குக்கு வர்ற ஃபுட்டு என்ன ஆகும்னு சொன்னால், இந்த ஸ்டமக்கு உள்ள ஃபுட்டு வந்து சுமார் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் இங்கே இருக்கும். அப்போ இது வந்து செரித்தலுக்கு உதவி புரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உணவை சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ எச்சில் ஊறுதில்ல, அப்போ எச்சில் ஊறையில் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஸ்டமக்கில் வந்து சுரந்துடும். இப்போ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் தான் நம்மளுக்கு வந்து செரித்தலை ஒழுங்குபடுத்துவது. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன இருக்குன்னு சொன்னால், இது வந்து பெப்சின், ரெனின் போன்ற மிக முக்கியமான பொருட்கள் இருக்கும். இந்த பெப்சின், ரெனின் இதில் ஏன் மிக மிக முக்கியமான சொன்னால், இந்த பெப்சின் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா புரதச்சத்து, புரோட்டீனை வந்து பெப்டோனாக மாற்றும். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன இருக்குது சொன்னேன், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கும். அடுத்து வந்து பெப்சின், ரெனின் போன்ற பொருட்கள்லாம் இதில் இருக்கும். மிக முக்கியமாக இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், பெப்சின், ரெனின் தான் இருக்கும். இந்த புரோட்டீனை வந்து பெப்டோனாக மாற்றணும். புரோட்டீனை நம்முடைய உடம்பு வந்து நிறைய எடுத்துக்க முடியாது. அப்போ என்னாகும், அது பெப்டோனாக மாற்றணும். பெப்டோனா ஆனது பிறகு அது அமினோ அமிலங்களாக மாறும், அமினோ ஆசிட்ஸ். இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இப்போ இந்த புரோட்டீன் பெப்டோன் ஆகிறதுக்கு வந்து என்ன தேவைன்னு சொன்னால், இது பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இந்த பெப்சினும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் கிரியாவுக்காக பயன்பட்டு இது பெப்டோனா மாதிரி அமினோ ஆசிட்ஸாக மாறி அமினோ அமிலங்களை தான் நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கிறோம். இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ சரியாக செரிக்கல்னு சொன்னால் என்ன ஆகாது, சரியாக செரிக்கல்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உயிர்ச்சத்துக்களாக மாறாது. இப்போ 4லேருந்து 6 மணி நேரம் இங்கே இருக்குதா, அதுக்கடுத்து என்ன பண்ணும், சிறுகுடலுக்கு போகும். ஸோ சிறுகுடலுடைய வேலை என்ன கேட்டிங்கன்னா, குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லி குடல் உறிஞ்சிகள்னு சொல்கிறோம். வில்லி அல்லது விரலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு மூலமாக உறிஞ்சி அப்படியே ரத்தத்தில் கலந்து உடலுடைய எல்லா பாகத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு போகுது. இப்போ நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து செரித்தலை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், சரியான உணவு செரித்தல் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவும் சரியில்லை, செரித்தலும் ஒழுங்காப்படுத்தலை சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து நோயை உருவாக்குவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. அரிசி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அரிசியில் கெமிக்கல், வெஜிடபிள்ஸில் கெமிக்கல், எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலந்துருக்கு.
அப்போ அதை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணு சொன்னால், அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்லது கிடைக்கலாம், அந்த செரித்தல் முறையை ஒழுங்குபடுத்துவது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குது இல்லையா, இது அமிலம். அமிலம்னா என்ன சொல்கிறது, அழிக்கக்கூடியது. இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவுலையோ மற்ற எதில் சாப்பிட்டாலும் அதில் கிருமிகள் இருந்துச்சுன்னா, வைரஸ் இருந்துச்சுன்னா, பாக்டீரியாஸ்னா அதை வந்து அழிச்சிரும். அதுக்காக தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து சுரக்குது. இதில் என்னென்ன கிடைக்கும் சொன்னால், சிலவங்களுக்கு வந்து நிறைய செரிக்காமல் நெஞ்செரிச்சல் மாதிரி வரும். இப்போ என்ன கிடைக்கலாம், இந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணுறாந்தா சாப்பாடு வந்து பாதி வயிறு சாப்பிடுங்க. ஸோ இது ஃபுல்லாக அடிக்கிறது, இது அடிக்கிறது, சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றது. இது சாப்பிட்ட என்ன சொன்னால், இங்கே வந்து மியூகஸ் மெம்பரேன் இருக்கும். மியூகஸ் மெம்பரேன்னு சொல்கிறது அதாவது சளிச்சவு படலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மியூகஸ் மெம்பரேன் இருக்கும். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே இந்த மியூகஸ் மெம்பரேன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, தாங்குவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் திடுப்புன்னு மேலே போகும். அப்போ இங்கே இருக்கிற மெம்பரேன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஹெச்சியில் தாங்குகிற தன்மை கிடையாது. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து ஜஸ்ட்டு இரிட்டேஷன் மாதிரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியே தெரியும். ஓகேவா, ஹார்ட் அட்டாக் மாதிரியே தெரியும். அப்போ வந்து சாதாரண ஹைட்ரோக்ளோரிக்கை பொறுத்த ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியும். ஓகேவா, அதனால நீங்கள் சாப்பிடுவது வந்து மென்று அரைச்சி சாப்பிடுங்க, பாதி அளவே மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்லாம். இது தண்ணியை ஃபுல்லாக சாப்பிட்டு இங்கே எது போகிற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. இதை வந்து பண்ணிக்கிறேங்க. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்லையா, சிறுகுடல். இந்த சிறுகுடலில் என்ன ஆகும் சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவு சத்துக்களை உறிஞ்சி ரத்தத்தில் கலந்து இதயத்துக்கு அனுப்பி இதயம் வந்து என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகே, அது வேலை முடிச்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலே பணி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பெருங்குடல் இந்த நம்ம வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த உயிர் சத்துக்களை பிரிச்சதுக்கு பிறகு வேஸ்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டுகளை உள்வாங்கி கொள்ளுதல், வைத்திருத்தல், அடுத்து வந்து வெளியேற்றுதல், இதுதான் வந்து நடக்கும். இதில் பெருங்குடல் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுகுடல் இருக்கும். ஸோ இங்கே வருது, இதுதான் வந்து பெருங்குடல் சொல்கிறோம். இங்கே வந்து பேங்க்ரியாஸ் இருக்கும், இங்கே ஸ்ப்ளீன் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து லிவர் இருக்கும், லிவர் கால்பிளாட் இருக்கும் வச்சுருங்களேன், இங்கே லிவர் கால்பிளாட் இருக்கும். இப்போ இந்த செரித்தலுக்கு உதவுவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க்ரியாஸ் சுரக்கிற பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், இங்கே சுரக்கிற பைல் அப்படிங்கிற திரவம், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது என்ன பண்ணணும் சொன்னால், இங்கே வந்து நீங்கள் தண்ணி போதுமான அளவு சாப்பிடணும். H2O வாட்டரை, தண்ணியை போதுமான அளவு எடுத்துக்கணும். அடுத்து நார்ச்சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்து உணவுகளை என்ன அப்படின்னு கேட்பாங்க. நார்ச்சத்துனா என்ன தெரியாது. அதாவது சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாகவும் இருப்பது தான் நார்ச்சத்து ஒன்று சொல்கிறோம். இது எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் வரும். எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே இது நிறையா சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இங்கே தங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை பாத்ரூம் போகணும். சிலவங்க அந்த பக்கமே போகிறது கிடையாது. அப்போ மலச்சிக்கல் வரத்தானே செய்யும். இப்போ இது பாத்ரூம் போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்முடைய சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. இப்போ இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, வால்யூம் வந்து வேஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். இது அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுப்பதுனால நம்ம பிரெயினுக்கு போகும், பாத்ரூம் போகிறோம். காலையில் எதிர்த்த உடனே நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவசரத்தினால ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுல வந்து அவசரமாக கிளப்பி விட்றாங்க இல்லையா, அப்போ என்னாகும், அந்த டயத்தை கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போகிறத கட் பண்ணிடும். அப்போ வந்து என்னாகும், அப்போ அங்கே போனாக்கா ஸ்கூலில் போதுமான அளவு பாத்ரூம் வசதி இருக்காது. அப்போ வந்து இது மாதிரி தான் மலச்சிக்கல் வருது. அதனால் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறது பார்த்திங்க சொன்னால், நீங்கள் வந்து மென்று அரைச்சி சாப்பிட்ணும், போதுமான அளவு தண்ணி சாப்பிடணும். அது இல்லாமல் ஃபைப்ரஸ் ஃபுட், நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாத்ரூமுக்கு போக வைக்கணும். இதுதான் வந்து செஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதில் வந்து இந்த புரோட்டீன் வந்து பெப்டோன் அமினோ ஆசிட் மாறும் சொன்னோம் இல்லையா, அதே ஒரே சின்ன சிறப்பு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புரோட்டீன் வந்து cannot be stored. புரதச்சத்தை நம்ம உடம்புல வந்து சேமித்து வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அப்பப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த புரதச்சத்தை வந்து நம்ம உடம்பு வந்து சேமித்து வைக்க முடியாது. அப்பப்போ அது புரோட்டீன் பெப்டோன் வந்து அமினோ மாதிரி கட்டுமான பணிகளுக்கு, உடலுடைய கட்டுமான பணிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இதில் நம்ம புரோட்டீன் எவ்வளவு உடம்புக்கு தேவைன்னு சொன்னால், ஒரு கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் தான் தேவை. இப்போ நான் வந்து 80 கிலோ வச்சுக்கலாம், அப்போ எனக்கு 80 கிலோ தான் மேக்ஸிமம் தேவை. அப்போ நம்ம புரோட்டீன் நார்மலாகவே நம்மளுடைய டயட்டில் புரோட்டீன் கம்மியாக தான் சாப்பிட்றோம். இதை சப்ளிமெண்ட் அப்படின்னு சாப்பிடல. சப்ளிமெண்ட்னா சேர்த்துக்கிறது, புரோட்டீன் வந்து சேர்த்துக்கிறது. இது வந்து உங்களுக்கு சேர்த்துக்கிறையில் நான் 80 கிலோன்னு சொன்னால்
60 கிராம் தான் எடுத்துக்கணும். நம்ம உணவுலேயே 20 கிராம் கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் நிறைய எடுத்துக்கல என்ன ஆகும் சொன்னால் நம்ம கிட்னி தான் அதை வெளியேற்றணும். அப்போ என்ன ஆகும் சொன்னால் உங்களுக்கு வந்து கிட்னியை வெளியேற்றையில் கிட்னிலேயே நெப்ரான்ஸும் டேமேஜ் ஆகிரும். அப்போ ரீனல் ஃபெயிலியர் வரும். ஆகையினால நண்பர்களே, நீங்கள் சப்ளிமெண்ட்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறப்ப நீங்கள் போதுமான அளவு நல்ல டயட்டிஷியன் அல்லது நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கூறி நீங்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கும் ஐஸ்வர்யம் பெறுவதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.